மகாபெரியவா சரணம். பாசுரம் 2வது பாசுரத்தில் கோதை என்ன சொல்கிறாள்? இதையெல்லாம் செய்யலாம், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று. ஆனால் முதல் பாசுரத்தில் அவள் என்ன சொன்னாள் என்று பார்த்தோம். ஆசை மட்டும் இருந்தால் போதும். என்ன ஆசை? அவனை அடைய வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் எதுக்கு இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க? நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? எப்படி வாழ்ந்தால் என்ன? நமக்கு இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தால் போதாதா அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? இப்போ நம்ம நிறைய பேர் சொல்றோம் இல்லையா, பக்தி இருந்தால் போதும், எப்படித்தான் வாழ வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும், எப்படி பூஜைகள் செய்தால்தான், கோவிலுக்கு சென்றால்தான், இதையெல்லாம் இருந்தால்தான் பக்தின்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்படி நிறைய கேள்விகள் சொல்றோம். ஆக இதற்கு அழகாக ஒரு பதிலை அவள் கொடுக்கிறார். ஏனென்றால் இப்ப ஆசை வைத்து விட்டோம் அந்த கண்ணனை அடைய வேண்டும் என்று. சரி, அடைய வேண்டும் என்றால் நினைத்து விட்டால் உடனே நாம் அவனை அடைந்து விடுகிறோமா? இல்லை. அதற்கு காலம் நேரம் எல்லாம் தேவைப்படுமே. அவன் நம்மை அழைக்கக்கூடிய காலம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? அதுவரை நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய ஜீவனத்தை நடத்துவதற்கு நாம் ஏதாவது காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்கும். அப்ப அதுக்காக எனக்கு இந்த வேதம்லாம் படிக்கணும், தர்மம்லாம் தெரியணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிய வேண்டும் என்று கிடையாது. ஆனால் கண்ணன் சொல்லியிருப்பானே, இது செய்யக்கூடாது, இதை செய்யலாம் என்று. ஆக கண்ணனுக்கு பிடிக்காதவற்றை நாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு இவ சொல்றா. அதைத்தான் செய்யாதன செய்யும் அப்படின்னு இங்க சொல்ற. அப்ப ஆசை இருப்பதால் இங்கே இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று கட்டுப்படுத்துகிறார்கள் என்று நாம் நினைக்க வேண்டியது கிடையாது. என்ன செய்ய வேண்டும் இங்கே என்றால், வாழ்க்கை என்றால் ஒரு நெறிமுறை உண்டு, எப்படித்தான் வாழ வேண்டும் என்று. ஆக அழகாக ஒழுக்கமாக நாம் வாழ்ந்து அந்த ஒழுக்கமான வாழ்க்கையில் நம் மனத்தையும் பண்படுத்தி இந்த ஆசையையும் அதில் விதைத்து விட்டால் கண்ணன் உடனே வந்து விடுவான் என்கிறாள் கோதை. மகாபெரியவா சரணம்.